ஏல மோதி ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத. நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோலோன்னு கஷ்டப்படுறாங்களே, இது என்னத்துக்கு? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாம தானே கேக்குறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது, அவங்க அடிச்சு வாய நவுத்தி போடுவேன். கட்டு சொத்துல பெருச்சாளி கட்டின மாதிரி கவர்னர். ஏங்க பதுக்கி வச்சுக்கின்னு ஏங்க பொய் சொல்லணும்? பொய் சொல்ற வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எப்படிலே செத்தா? பஸ் அடிச்சு பூட்டாரு. தர்மம் தலகாட்டுச்சா? பின்ன பரமசிவம் மேல பஸ் ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு, தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி பண்ணாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் தலகாட்டுச்சா இல்லையா? அதிகாரி போறாங்க. ஐயோ இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லண்டா. சொல்லிட்டேனே, அதோட பரமசிவா பஸ் நெல்லு மூட்டை நெல்லு மூட்டை. இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவனுக்கு 2 நாள் டெங்கி ஜோரம், வளர்றான். அப்படிங்களா? கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம். பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. நம்ம பஞ்சாயத்து அப்படி வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையதுதான். அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். முருகேசன், கடைக்கு சீல்வை. புறப்படுங்க. ஐயோ, நீங்க துணி வெளுக்கிறதா? வேணாமுங்க. இத வச்சு அடிக்கிற அடியிலதான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். வேணாமுங்க, சொன்ன கேட்க. இத பாருங்க, ஒரு துணியெல்லாம் நீங்க ஒரே முட்டை வெளுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்துத்தான் ஆகணும். விடு. வேணாமுங்க, விடு. சொன்ன கேளுங்க. வேணாமுங்க, சொன்ன கேளுங்க. ஐயோ, சக்கரத்துல என்னையா தேடிக்கிட்டு இருக்கேன்? வணக்கங்க. சரவத்துறையில போய் பாரு, பெரிய அதிசயமா நடக்குது. என்னங்க அதிசயம்? அங்க போய் பாருயா, முன்கூட்டியே சொல்லப்படாது. போங்க, போய் பாருங்க. சிங்காரம் பேசுறவங்க எல்லாம் நம்ம ஜாதிக்கு உதவி பண்றதான் சொல்றாங்க. ஆனா நம்ம தெரு பக்கம் ஒருத்தர் கூட காணும். பாத்தியா? அப்படியா சமாச்சாரம்? அண்ணவரார் நல்லாரு நல்லாரு. என்ன இங்க வெட்டியா வந்து பேசிட்டு இருக்கீங்க? சரவத்துறையில போய் பாருங்க, சீக்கிரம். என்ன சதவே நடக்குது, போய் பாருங்க. பொருட்களையா, நீங்க என்ன எண்ணுனாலும் அதுல இருக்கிறது தான் இருக்கும். இதை எண்றதை விட நல்ல காரியத்தை எண்ணுங்க. அது சரி. உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. இருக்கு அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. அற்புதமா? நான் முன்னால சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம். என்ன நிக்க வச்சிரு சொம்பு பத்திரங்க? நீங்க நானா எடுத்துக்குவேன். கண்ட பய கையை வச்சிருவானு.
ஒன்னதான் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவு துறையில போய் பாரு, கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏயா, இந்த கண்ணால எத்தனை காட்சியை பார்த்திருப்பேன், எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போகுது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ? என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறேன். பேஷ். கணக்கு பொறுத்துங்க. நீங்க கையை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி நினைக்கிறது? என்ன இப்படி பண்ணுறீங்க? எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்னாலதானே உங்க கையெல்லாம் புண்ணாச்சு. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ தினமும் எனக்கு சோறு விட்டுறதா இருந்தா நான் எப்பவும் கையில புண்ணோட இருப்பேன். போதுங்க, என் கூட ஆத்தங்கரையில வெயில்ல நின்று உங்க உடம்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. உடல் கொதிச்சிருந்தாலும் என் உள்ளம் குளிர்ந்திருக்கிறது எனக்கு தான் தெரியும். மாளிகை மாதிரி மச்சு வீடு பஞ்சனையில தூக்கும். அப்படி இருந்து நீங்க இந்த ஏழை குடிசையில அழுக்கு மூட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிறது சிரமமா இல்ல? சேத்துல மலர்ற செந்தாமரை பாக்குறப்போ அந்த மலரத்தான் ரசிக்கும். சுத்தி இருக்கிற சேத்த பார்க்க போற. அப்போ நான் செந்தாமரையா? ஆமா, நீ செந்தாமரையா? நான் இந்த செந்தாமரையில தேன் குடிக்க வந்த வண்டம். இதெல்லாம் இப்ப கூடாது. இப்போ இல்லைன்னா எப்போ? என்னால முடியாது. நாம எல்லை மீறது தப்பு இல்லையா? எல்லையா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அப்படின்னா ஒருத்தர் பார்த்தது தப்பு, காதலிச்சது தப்பு, இப்படி தனியா இருக்கிறது அதை விட தப்பு. ஆக்க பொறுத்த மனசு கொஞ்சம் ஆற பொறுத்தா என்னவா? எனக்கு ஆறுனா பிடிக்காது, சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து. முறைப்படி நீங்க என்ன சொந்தமாக்க வேண்டாமா? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படலையா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா, இது போதுமா இல்ல இன்னும் என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்க பாப்பீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டிய தம்பி. அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தம் தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் உதறி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த பிள்ளை வேணான்னு உதறி தள்ள எனக்கு இன்னும் பிரச்சனை வரலையாடா? ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கிற உத்தியோகம் அந்த பரிசா பாத்தியா? இவன் கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனைப்பட்டுட்ட பாத்தியா? அப்பா, நான் அவ கூட வாழலைனா வாழ்க்கை முழுது வேதனை பண்ணிப்பா. தம்பி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பேச்சுதான்டா. இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்கலாம். என் அப்பா அவளை விட்டுட்டு என் கூட வந்துடுறா தம்பி. அப்பா, பெரிய பெரிய வார்த்தையை பேசிய மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவாக வந்தேங்க. அடிப்பாய் அடிப்பாய், உன் குடும்பத்துக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. உன் ஜாதியிலேயே ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா, மனசை புண்படுத்தாதீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமாண்டா தம்பி, எதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு. அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல.
ஏன்னா எனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாதான்டா குடும்பம், அதான் சம்சாரம். இப்ப நீங்க நடத்துறீங்களே இதுக்கு பேரு விபச்சாரம். அப்பா உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. ஏன் இதான் உங்க முடிவா? ஆமா, இந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்லை. அப்படின்னா நானும் என் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா உன்னை வளர்த்தனே, அதுக்கு தண்டனையாது. நான் போயிடுறப்பா, போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. அப்பா நீங்க இப்படி செய்ய நினைக்கல, நான் நினைக்கல. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு தோணடா தம்பி. ஐயோ ஐயோ, நான் எதிர்பார்க்கலப்பா, நான் எதிர்பார்க்கல. அப்பா அப்பா என்ன காரியம் போயிட்டீங்கப்பா? பாத்தீங்களா, எங்க அப்பா என்ன ஏமாத்தாரு, எங்க அப்பா என்ன ஏமாத்தாரு டாக்டர். அப்பா 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 ரொம்ப சீரியஸா இருக்கும், உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அவளை விட்டுட்டு அப்பா சொன்னா இடத்துல விட்டு அப்பா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா, வாங்கப்பா. இங்கேயே செத்து வர வாங்கப்பா. வரமாட்டேன், வெளியே வரமாட்டேன். சரிப்பா, நான் உங்களோட வரேன். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, சத்தியம் சத்தியமா வாங்கப்பா வாங்கப்பா.